ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். சோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல இன்னைக்கு ஜியோகிராஃபில முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் மவுண்டைன் பாசஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? இதுல இருந்து அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. சோ அதனால இத பத்தி நம்ம கொஞ்சம் மேப் வச்சு கொஞ்சம் டீடைல்டாவே இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன். சோ நீங்க ஜியோகிராபி படிக்கிறதா இருந்தா நம்ம இந்தியாவோட கம்ப்ளீட் எந்தெந்த ஸ்டேட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு இது பொலிட்டிக்கல் மேப்னு சொல்லுவாங்க. சோ எந்தெந்த ஸ்டேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப பாருங்க, நான் சொல்ற மாதிரி நீங்களும் அப்படியே என் கூட சேர்ந்து கவர் பண்ணிட்டே வாங்க. சரியா? உங்களுக்கும் அப்படியே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும். சோ நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா, அப்புறம் குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இங்க பீகார், கீழே ஜார்க்கண்ட், இங்க வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். அதுக்கப்புறம் மேல போனோம்னா இங்க வந்துட்டு ஜம்மு காஷ்மீரை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியா, லடாக் தனியா போயிரும். அதுக்கப்புறம் இந்த ஜம்மு காஷ்மீர்லயே ஒரு பார்ட் வந்துட்டு தனியா வரும். அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பார்ட் வரும். அது வந்து சைனா கூட இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இங்க இதுக்கு பேர் வந்துட்டு அக்ஸை சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த லைனுக்கு பேர் லைன் ஆஃப் கண்ட்ரோல், இந்த லைனுக்கு பேர் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். அது போக நம்ம பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிடலாம். பஞ்சாப் இருக்கும், அடுத்து இங்க ஹரியானா பிளஸ் இதுல நடுவுல டெல்லி வரும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், நேபாள் இங்க இருக்கும், சிக்கிம், பூட்டான், அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் இங்க இருக்கும், மேகாலயா இங்க இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பங்களாதேஷ் பார்த்தோம். அண்ட் தென் நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா. ஓகேவா? ஓவராலா நம்ம இந்தியா ஸ்டேட் எங்க இருக்குன்னு கவர் பண்ணிட்டோமா? இப்படி உங்களுக்கு இது இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது பிக்ஸ் ஆயிடும். இப்ப நான் வந்து உங்களுக்கு மத்திய பிரதேஷ்னா சென்டருக்கு போயிடணும். சோ சென்டர் இங்க இருக்கும், இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ஸ்டேட் நமக்கு நல்ல மைண்ட்ல ஏத்திக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம படிக்கக்கூடிய இப்ப வந்து நம்ம ரிவர்ஸ் பார்ப்போம். இப்ப பாருங்க, மவுண்டைன்ஸ் பார்ப்போம். சோ மவுண்டைன்ஸ் என்ன? இந்தியாவோட முக்கியமான ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இந்த ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் அதெல்லாம் வந்து அப்படி நம்ம வந்து மைண்ட்லயே பிக்ஸ் பண்ணணும். சோ என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் அந்த இதெல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மைண்ட்ல செட் பண்ணிடுவேன். சரியா? இங்க இப்ப எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் நமக்கு ஹிமாலயாஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். அதுல என்னென்ன ரேஞ்ச், இப்போ அப்பர் ஹிமாலயாஸ், மிடில், லோயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பா பிரிப்போம். எது எங்க வரும் அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மைண்ட்ல செட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி மத்த ரேஞ்சஸ், சோ இங்க இருக்கக்கூடிய ஆரவல் ரேஞ்சில இருந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வரைக்கும் A to Z எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்படி மைண்ட் செட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டேட் எப்படி மைண்ட் செட் பண்ணணும்னு பார்த்தேன். சோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க மைண்ட்ல. அதே மாதிரி இதுவும் நான் செட் பண்றேன். அதுக்கப்புறம் நான் ரிவர்ஸ் கொண்டு வரும்போது ரிவர்ஸ்க்கும் இப்ப நம்ம இப்படி ஸ்டேட் படிச்சோம்ல, ஸ்டேட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிவர் சொல்லணும்னா கங்கா எடுத்துக்கலாம். கங்கா வந்துட்டு இங்க உத்தரகாண்ட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே நம்ம உத்தரப்பிரதேஷ் வழியா பீகார் அண்ட் லைட்டா ஜார்க்கண்ட்ல வரும். அதுக்கப்புறம் நமக்கு டைரக்டா வெஸ்ட் பெங்கால் போயிடும். சோ இந்த மாதிரி அப்புறம் பிரம்மபுத்திரா எடுத்துட்டீங்கன்னா இப்படி போயிட்டு இந்த மாதிரி இப்படி வரும். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மேப் வச்சு கிளியர் பண்றேன். சரியா? இப்படி நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், எந்தெந்த ஸ்டேட்ல இப்ப கங்கா ஓடுதுன்னா அப்படியே உங்களுக்கு மைண்ட்ல கிளியரா வரும். ஓகேவா? சோ அந்த பிக்சர் வந்து மைண்ட்ல ஓடும். அதனாலதான் நான் வந்து பிக்சர் வச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ இத மாதிரி நீங்க ஜியோகிராபிங்கிறது நீங்க இப்படி மேப் வச்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ரொம்ப வந்து மறக்கவும் மறக்காது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு என்ன கேட்டாலும் அது மறக்காத மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்ப நமக்கு ஸ்டேட் என்னைக்காவது மறக்காது இல்ல? அதே மாதிரியே அதையும் நமக்கு இந்த பிசிக்கல் அந்த மவுண்டெயின்ஸா இருக்கட்டும், ரிவர்ஸா இருக்கட்டும், கட்டாயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து நம்ம மவுண்டைன் பாசஸ் பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மவுண்டைன் பாசஸ்னா என்ன, மவுண்டைன் பாசஸ்னா என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாசஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு. சோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசஸ் அப்படின்னா நம்ம இப்ப பஸ் பாஸ் வாங்குறோம்ல, சீட்டு வாங்குவோம். பஸ் பாஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான சீட்டு, நுழைவு சீட்டு அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு சீட்டு வாங்குவோம். சரி, அத்தாட்சிக்காக ஒரு சீட்டு வாங்குவோம், அனுமதி சீட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அது இன்னொரு ஒரு பாஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஸ் அப்படின்னா கணவாய் அப்படின்னு அர்த்தம். கணவாய். ஓகேவா? கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுதான் பாசஸோட மீனிங். பட் நம்ம இங்க மவுண்டைன் பாசஸ் அப்படின்னு பார்க்க போறோம். சோ அது என்ன மவுண்டைன் பாசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. சோ பெரிய பெரிய மலைகள் இருக்கும். நம்ம இந்தியாலே எடுத்துக்கலாமே, ஹிமாலயாஸ் இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த பெரிய பெரிய மலை தொடர்ல சரியா நிறைய மவுண்டைன் ரேஞ்சஸ் அது வந்து கண்டினியூ இருக்காது. சில இடத்துல கண்டினியூஸா இருக்கும், சில இடத்துல அதுக்கு ஸ்பேசஸ் எல்லாம் இருக்கும் இடையில. சோ அந்த மலை பாதைகள், அதாவது மலை தொடர்ல இருக்கக்கூடிய மலை பாதையை தான் நம்ம மவுண்டைன் பாசஸ் சொல்றோம். சோ மவுண்டைன் பாசஸ்னா ஒண்ணும் இல்ல, என்ன
மவுண்டைன் பாசஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை பாதை. ஓகேவா, மலை பாதையை தான் மவுண்டைன் பாசஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா, நேவிகபிள் ரூட் த்ரூ ஏ மவுண்டைன் ரேஞ்ச். ஓகேவா, மலை தொடர்களுக்கு வழியா இருக்கக்கூடிய மலை பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம், மவுண்டைன் பாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, மவுண்டைன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மவுண்டைன் பாசஸ், மலை பாதை. ஓகே, சரி. அண்ட் இந்த மலைத்தொடர் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா, ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நமக்கு நிறைய இந்தியால எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ பாகிஸ்தான், சைனா அவங்க கூட எல்லாம் வந்துட்டு அதிகமா போர் நடக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த மலைத்தொடர்கள்ல தான் அதிகமா போர் நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாரா இருக்கட்டும், அடுத்து ட்ரேடு. இந்த நம்ம இந்தியாக்குள்ளேயே இப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கும் நடுவுல ஃபுல்லா மலை மறைச்சிருக்கும். சோ அந்த மலைக்கு இடையில இருக்கக்கூடிய பிளவுகள் வழியா தான் நம்மளால டிராவல் பண்ண முடியும். சோ அந்த பிளவுகள்ல தான் ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. சோ இதுக்காக தான் இந்த மவுண்டைன் பாசஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, மைக்ரேட் ஆகுறதுக்கு. இப்போ பர்சன் வந்துட்டு இப்போ லடாக்ல இருந்து நம்ம ஜம்மு போனோம் அப்படின்னா அதுக்கு இடையிலயும் நமக்கு பாசஸ் இருக்கு, மவுண்டைன் பாஸ் இருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஹிமாலயா மறைச்சிரும், ஹிமாலயா மலை தொடர்கள் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு இந்த மவுண்டைன் பாசஸ் தான் ரொம்ப அவசியமானது. ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் என்னலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த வாரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். அடுத்து ட்ரேடு, ஒரு இங்க இருந்துட்டு நம்ம இன்னொரு பொருளை எடுத்துட்டு போய் அங்க போய் விக்கிறது, அந்த மாதிரி ட்ரேடு. அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரேஷனுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, பிளேஸ் டு பிளேஸ். ஓகேவா, இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான மைக்ரேஷன். அதுக்கு இது வந்து ஹியூமன், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, என்ன பாசஸ்னா என்னன்னு பார்த்தோம், மலை தொடர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த முகடுகள்னா சொல்லுவாங்க, ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இயற்கையாவே பிளவுகள் இருக்கும். சரியா, இயற்கையாவே ரெண்டு மலைக்கு இடையில வந்துட்டு அந்த ரிட்ஜஸ் மாதிரி இருக்கும். சோ பிளவுகள், அந்த கணவாயா பிளவான்னு சொல்லுவாங்க, முகடுன்னு சொல்லுவாங்க. சரியா, முகடு, ரிட்ஜஸ் அப்படின்னா முகடு தமிழ்ல. சோ முகடுகள் இருக்கும் ரெண்டு மலைக்கு இடையில. சோ அந்த முகடுகள்ல நம்ம வந்து ரோடு போட்டு டிரான்ஸ்போர்ட், பைக், நம்ம நிறைய பஸ்ஸோ லாரியோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா, சோ அதுதான் இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் அண்ட் மவுண்டைன் பாசஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரேஞ்சஸ், இதுக்கு இடையில இருக்கக்கூடியதான் பாசஸ். புரிஞ்சுச்சா? ஓகே, மலைத்தொடர், மலைப்பாதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பாசஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். சரியா, சில இதெல்லாம் ரொம்ப வந்து குறுகலா இருக்கும், சிலது வந்து நம்ம நார்மல் மெயின் ரோடு எல்லாம் எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி இந்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா, சோ இத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த பாசஸ் பேர் மட்டும் சொல்லாம, அந்த பாசஸ் எங்க இருந்து எந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுது, எந்த பிளேஸ் டு எந்த பிளேஸ் கனெக்ட் பண்ணுது, அது போக அண்ட் அதுல ஏதாவது ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கு நம்ம இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உம்லிங்லா அப்படின்னு ஒரு பாஸ் இருக்கு. சரியா, லடாக்ல உம்லிங்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சோ அந்த பாஸ் தான் வந்துட்டு இந்தியா இப்போ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ், மோட்டரபிள் ரோடு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, பாஸ்னாலே ரோடு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, பாஸ்னா என்ன, ரோடு தான். ஓகேவா, சோ ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உம்லிங்லா. இது எங்க இருக்குன்னா லடாக்ல இருக்கு. சோ லடாக்ல இருக்கக்கூடிய உம்லிங்கா பாஸ் தான் வந்துட்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு. ஓகே, அதோட ஹைட்டும் பாத்துக்கோங்க, 19,024 feet. ஓகேவா, அந்த உயரத்துல இருக்கக்கூடிய மோட்டரபிள் பாஸ், ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் அதுதான் எதுனா உம்லிங்லா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி கீழே வாங்க, இதெல்லாம் வேண்டாம். அடுத்து பாருங்க, லாங்கஸ்ட் ரோடு டனல். ஓகேவா, லாங்கஸ்ட் ரோடு டனல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி டனல். ஓகேவா, இது எங்க இருக்குன்னா சேனானி நஸ்ரி. ஓகே, அந்த ரெண்டு பிளேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த டனல் தான் என்னன்னா லாங்கஸ்ட் ரோடு டனல். அதே லாங்கஸ்ட் ஹைவே டனல், இது நார்மல் ரோடு, லாங்கஸ்ட் ரோடு, பட் லாங்கஸ்ட் ஹைவேனா நமக்கு தெரியும். சோ நம்ம மெயின் ரோடு இருக்கும், சோ அதுக்கப்புறம் ஹைவே தான் பெருசு. ஹைவேனா என்ன, நம்ம லெப்ட் சைட்ல போறதுக்கு ஒரு 3 ரோடு இருக்கும், ரைட் சைட்ல அட் அ டைம்ல 3 வண்டி போற மாதிரி அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். சோ ஹைவே அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ்ல பிரிஞ்சு இருக்கிறது. சோ ஹைவே அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். சோ லாங்கஸ்ட் ஹைவே டனல்னா என்னது, நமக்கு மலைக்கு நடுவுல இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நடுவுல வந்து நமக்கு போற மாதிரி இருக்கும். சோ டனல் அதுதான் நடுவுல மலையை வந்து பிளந்து நடுவுக்குள்ள போறது, அதுதான் டனல். அப்போ இந்தியாவோட லாங்கஸ்ட் ஹைவே டனல் வேர்ல்டுலயும், சரியா, வேர்ல்டுலயும் லாங்கஸ்ட் ஹைவே டனல் எதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா திறக்கப்பட்ட அடல் டனல் தான். ஓகே, அடல் டனல். அண்ட் இதோட லென்த் பாருங்க, சோ 9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட நம்ம டனல்குள்ளேயும் 9 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுவோம். சோ அதுதான், அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து எவ்வளவு ஹைட்ல, சரியா, தரைமட்டத்துல இருந்து எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா 3000 மீட்டர். ஓகே, தரையில இருந்து 3000 மீட்டர் அண்ட் அதோட லென்த் வந்துட்டு 9 கிலோமீட்டர். ஓகேவா, இந்த அடல் டனல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் ரயில்வே டனல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிற்பஞ்சல் ரயில்வே டனல். ஓகே, சோ லாங்கஸ்ட் ரயில்வே டனல் என்னன்னா பிற்பஞ்சல் ரயில்வே டனல். ஓகேவா, பிற்பஞ்சல் ரயில்வே டனல் தான் ரொம்ப முக்கியம். அது போக இந்த ஜகவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டனல் இருக்கு. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பின்னாடி பார்ப்போம். ஓகேவா, இதெல்லாம் வேண்டாம். இந்த 4 தான் இம்பார்ட்டன்ட். உம்லிங்லா பாஸ், அப்புறம் லாங்கஸ்ட் ரோடு டனல் சேனானி நஸ்ரி டனல், அடல் டனல், அப்புறம் பிற்பஞ்சல் ரயில்வே டனல். ஓகேவா, சோ இதெல்லாம் தான் முக்கியமானது. அடுத்து பார்க்கலாம். ஓகே, சோ இதுல இந்தியால என்னென்ன ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் இங்க கொடுத்திருக்கேன். சரியா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்ம கேரளா வரைக்கும் எல்லாமே பார்க்க போறோம். ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹிமாலயாஸ்ல கவர் ஆயிடும். சரியா, இந்த ஸ்டேட் எல்லாம் ஹிமாலயாஸ்ல வரும். அதே ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேஷ், வெஸ்டர்ன் காட்ஸ்லயே வந்துட்டு மகாராஷ்டிரா அண்ட் கேரளா நம்ம தனியா பார்ப்போம். மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் தனியா பார்ப்போம். சரி, அங்க அந்த ஆரவழி விந்தியா ரேஞ்சஸ் பார்ப்போம்ல, மத்திய பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்லயும் அதை பார்ப்போம். வெஸ்டர்ன் காட்ஸ்ங்கிறது நம்ம மகாராஷ்டிராலயும் கேரளாலயும், அதாவது கேரளா நம்ம தமிழ்நாடும் கவர் ஆகும். ஓகேவா, சோ இதெல்லாம் தான் நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, சோ வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்துட்டு ஜஸ்ட் 3 பாசஸ் தான் இருக்கு. சோ அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா புர்ஜிலா பாஸ், பிற்பஞ்சல் பாஸ், பனிகால் பாஸ். ஓகேவா, புர்சில் பாஸ் சொல்லுவாங்க, இல்லாட்டி புர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரெண்டுல எந்த ஸ்பெல்லிங் இருந்தாலும் நீங்க கவனமா பார்க்கணும். புர்சில் பாஸ், பனிகால் பாஸ், பிற்பஞ்சல் பாஸ். ஓகேவா, சோ இந்த பனிகால் பாஸ்ல தான் வந்து ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டனல் இருக்கு. ஓகேவா, இது வந்து 1956 ஓல்டஸ்ட் அந்த டைம்ல இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அது ரோட் டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்ணல. சரியா, ஓகேவா, சோ இந்த பனிகால் பாஸ்ல தான் ஜவஹர் டனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டஸ்ட் டனல் இருக்கு. சோ இது இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஏதுவானதா இல்ல, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புர்சில் பாஸ். ஓகேவா, இந்த புர்சிலா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, புர்சில் பாஸ் வந்துட்டு அங்கேயும் இப்போ கான்ஃபிளிக்டா தான் போயிட்டு இருக்கு. சரியா, ஏன்னா இங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல வரும். சோ அந்த பார்ட், அதனால அது இப்போ கான்ஃபிளிக்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அடுத்து முக்கியமானது தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிற்பஞ்சல் பாஸோட இன்னொரு பேர் வந்து பிர்கி காலி. ஓகே, பிர்கி காலி அப்படிங்கறதா பிற்பஞ்சல் பாஸோட இன்னொரு பேர். அண்ட் இந்த பாசஸ் எல்லாமே, இந்த 3 பாஸ் சொன்னோம்ல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிறது, இந்த 3 எங்கெங்க ஓகேவா எந்தெந்த பிளேஸ கனெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் பிற்பஞ்சல். ஓகேவா, பிற்பஞ்சல் பிளேஸ் வந்துட்டு ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு. அண்ட் அது எதை கனெக்ட் பண்ணுதுன்னா குல்லு மணாலின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிமாச்சல் பிரதேஷ்ல. சரியா, அதுவும் அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய லாஹோல் அண்ட் ஸ்பிட்டி வேலியை வந்து கனெக்ட் பண்ணும். சரியா, லாஹோல் அண்ட் ஸ்பிட்டி வேலியை தான் இந்த பிற்பஞ்சல் பாஸ் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, சோ இது ரொம்ப முக்கியமான பிற்பஞ்சல் அப்படிங்கறது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த பாஸ் வந்து பிற்பஞ்சல் ரேஞ்சில இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய பிற்பஞ்சல் ரேஞ்சில இருக்கு. அது எந்தெந்த பிளேஸ கனெக்ட் பண்ணுதுன்னா லாஹுல் அண்ட் ஸ்பிட்டி வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே, அந்த 2 வேலிஸ் தான் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, லாஹுல் அண்ட் ஸ்பிட்டி. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புர்சில் பாஸ் வந்துட்டு ஸ்ரீநகரையும் கில்ஜித் அப்படிங்கிற பிளேஸையும் கனெக்ட் பண்ணுது. சரியா, ஸ்ரீநகர் தான் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த மாதிரி பார்த்தோம்ல. சோ அங்கதான் வந்து நமக்கு இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்குது, கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த பாஸும் நீங்க தெரிஞ்சுக்கிறது அவசியம். புர்ஜில் பாஸ் அப்படிங்கிறது ஸ்ரீநகர் அண்ட் கில்ஜித் அப்படிங்கிற 2 பிளேஸ கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, புர்சில் பாஸ், கில்ஜித். ஓகே, கில்ஜித் அப்படிங்கிற பிளேஸ கனெக்ட் பண்ணுது. அடுத்து இந்த பனிகால் பாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஜம்முவையும் ஸ்ரீநகரையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, பனிகால் பாஸ் வந்துட்டு ஜம்மு, இங்க பிக்சர்ல இருக்கிறது பாக்காதீங்க, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இதுதான். ஓகேவா, ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸாக்டான டீடைலா இருக்காது. மேப் வந்து நீங்க ரெஃபர் பண்ண வேண்டாம். பட் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக ஜம்மு காஷ்மீர்ல என்னென்ன பாஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மேப் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது அது எக்ஸாக்டா அந்த பிளேஸ் இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, சோ அப்போ ஜம்மு அண்ட் ஸ்ரீநகரை கனெக்ட் பண்ணும். சரியா, ஜம்மு அண்ட் ஸ்ரீநகரை கனெக்ட் பண்ணக்கூடிய பாஸ் தான் என்னன்னா பனிகால் பாஸ். அதுலதான் வந்து ஜவஹர் டனல் லொகேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஜவஹர் டனல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் ஸ்ரீநகரை கனெக்ட் பண்ணக்கூடிய பனிகால் பாஸ்ல தான் இருக்கு. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்க நம்ம அது எந்தெந்த பிளேஸ கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். இதுல அதை பத்தின ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல் பார்த்திருக்கோம். ஓகேவா, பிர்கி காலி அப்படிங்கிறது பிற்பஞ்சல் பாஸோட பேரு, இன்னொரு பேரு. அண்ட் இந்த புர்சில் பாஸ் அப்படிங்கிறது கான்ஃபிளிக்ட் டெரிட்டரியில இருக்குது. அண்ட் பனிகால் பாஸ் அப்படிங்கிறது அந்த பாஸ்ல ஜவஹர் டனல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். சோ ஓவராலா இந்த 3 தான் ஜம்மு காஷ்மீர்ல இந்த 3 பிளேஸ் தான் இருக்கும். இதெல்லாம் புர்ஜிலா பாஸ், பிற்பஞ்சல் பாஸ், பனிகால் பாஸ். ஓகேவா, புர்ஜிலா, பிற்பஞ்சல், பனிகால். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இது பார்த்தோம்ல, இதுல எங்கெல்லாம் வந்து அந்த டிஸ்பியூட்டட் ஏரியான்னு சொல்லிட்டு இதை நான் ஆல்ரெடி நேத்தே எடுத்திருப்பேன்.
லாஸ்ட் வீடியோலயே எடுத்திருப்பேன். சோ இந்த பார்ட் எல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து அதுலயே முக்கியமா இது ஓகேவா, இது ஃபுல்லா நமக்கு இந்த பார்ட் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாவே நமக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க அக்ஸைச்சின் வந்து சைனா ஆக்குபைடு பார்ட். ஓகே, இந்த ரெண்டு பிளேஸ்ல தான் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. சோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது லைன் ஆஃப் கண்ட்ரோல், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகே, சோ அதுதான் சொல்லணும் வந்தோம். இதுல இந்த பனிகால் பாஸ், பிர்பஞ்சல் பாஸ், அடுத்து புர்ஜிலா பாஸ் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு. சோ அப்ப ஜம்மு காஷ்மீர்னால இனிமேல் நமக்கு மறக்காது இந்த 3 பாஸ், புர்சிலா, பிர்பஞ்சல், பனிகால். ஓகேவா, புர்சிலா, பிர்பஞ்சல், பனிகால். அடுத்து லடாக்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாசஸ் கொடுத்திருக்கேன். சோ இது எல்லாமே இருக்கு. இதுல நான் ஒரு சில முக்கியமானதுக்கு மட்டும் டீடைல் கொடுக்குறேன். சரியா, எல்லாமே நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாஸ் எல்லாமே லடாக்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம்: காடுங்லா, சோஜிலா, பென்சிலா, தாக்லா, சாங்லா, லனாக்லா, இமிஸ்லா, அகில் பாஸ், போட்டுலா, நமிகாலா, மார்சிமிக்லா, கரக்கோரம் பாஸ், காரா பாஸ். ஓகே, இதுல முக்கியமான பாசஸ் மட்டும் நான் டீடைல் கொடுக்குறேன், அதை மட்டும் நீங்க படிச்ச போதும். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோஜிலா. ஓகே, சோஜிலா அப்படிங்கிற பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஸ்ரீநகரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுது. லே அப்படிங்கிறது லடாக் கூட போயிடும். சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் பார்த்தோம், இப்போ லடாக் பாக்குறோம். ஏன்னா ரெண்டையுமே நமக்கு பிரிச்சுட்டாங்க. ஓகே, இப்போ ரெண்டுமே தனித்தனியா இருக்குது. சோ அதனால நம்ம ஜம்மு தனி பார்த்துட்டோம், இப்போ லடாக் பார்க்க போறோம். லடாக்ல சோஜிலா பாஸ்ங்கிறது ஸ்ரீநகரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுது. சரியா, ஸ்ரீநகரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுது. லே அப்படிங்கிறது லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. சோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னா சாஸ்கார் ரேஞ்ச்ல. ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ரேஞ்சஸ் படிக்க மாட்டோம். அந்த பிர்பஞ்சல் ரேஞ்ச்ல பிர்பஞ்சல் பாஸ் இருக்க மாதிரி ஒரு சில முக்கியமானதுக்கு மட்டும் நம்ம ரேஞ்சஸ் எந்தெந்த மலைத்தொடர்ல இருக்குங்கிறத படிப்போம். சோஜிலா சாஸ்கர் ரேஞ்ச்ல இருக்கு. இசட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. சோ சோஜிலா அப்படிங்கிறது சாஸ்கர் ரேஞ்ச்ல இருக்கு. இது லடாக் யூனியன் டெரிட்டரியில இருக்கு. அண்ட் இந்த ரேஞ்ச் வந்து நம்ம இண்டஸ் ரிவர்ல, சரியா, இண்டஸ் ரிவர் இது வழியா ஓடுது. ஓகே, அண்ட் இது வந்து NH1 அதோட பார்ட், நேஷனல் ஹைவே 1 அதோட ஒரு பார்ட்டா இருக்கு. இது சோஜிலா பாஸ் அப்படிங்கிறது. ஓகே, இதுதான் இத பத்தி இந்த சோஜிலா பாஸ் பத்தின டீடைல். அடுத்து பாத்தீங்கன்னா கார்டுங்லா. ஓகே, கார்டுங்லா அப்படிங்கிறது வந்துட்டு எதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லடாக்கையும் சியாச்சன் கிளேசியர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல. லடாக்கையும் சியாச்சன் கிளேசியரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்டுங்லா. அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பாஸ் தானே. சோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து லடாக் மவுண்டைன் ரேஞ்ச்ல இருக்கு. சரியா, லடாக் மவுண்டைன் ரேஞ்ச்ல இருக்கு. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வேலி சியோக் அண்ட் நுப்ரா அப்படிங்கிற 2 வேலியை வந்து வேலிக்கு வந்து இது கேட்வேயா இருக்கு. சோ அந்த வேலிக்கு போனோம்னா நம்ம இது வழியா தான் போகணும். ஷியோக் வேலியும் நுப்ரா வேலிக்கும் நம்ம போகணும் அப்படின்னா இந்த காடுங்லா வழியா தான் நம்ம போக முடியும். ஓகேவா. அண்ட் இது வந்து நம்ம சியாச்சன் கிளேசியருக்கு வந்து சப்ளைஸ் கொண்டு போறதுக்கு, ஏன்னா அங்க வந்துட்டு பனியில வந்து மாசக்கணக்கா வந்து நம்ம ஆர்மி பர்சன்ஸ் வந்து இருந்து அங்கேயே தங்கி இருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா. சோ அப்போ அந்த சியாச்சன் கிளேசியர்ங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க எதுவும் எடுத்துட்டு போகணும், ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போகணும்னா இந்த கார்டுங்லா அப்படிங்கிற பாஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா. சோ தெரிஞ்சுக்கோங்க, கார்டுங்லா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. மிண்டகா பாஸ் இங்க இருக்கு. சரியா, மிண்டகா. ஓகே, மிண்டகா அப்படிங்கிற பாஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிளேஸ்ல இருக்கு. அண்ட் இது என்னன்னா இது என்ன பேர் சொல்றாங்கன்னா 1000 கோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த மிண்டகா பாஸுக்கு இன்னொரு அதோட அர்த்தம் வந்து மிண்டகா அப்படிங்கிற அர்த்தம் வந்து 1000 கோட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, 1000 கோட்ஸ். அண்ட் இது வந்து இந்த இடம் என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இந்த பிளேஸ ட்ரை ஜங்ஷன் சொல்றாங்க. சோ நமக்கு ஆப்கானிஸ்தான் இங்கதான் இருக்குன்னு தெரியும். சோ இந்த இதுல ப்ளூ கலர் வந்து ஆப்கானிஸ்தான், அண்ட் ஒயிட் கலர் நம்ம லடாக் வரும், அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் சைனா வரும். சோ அந்த மூணு கண்ட்ரியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இடமா தான் இருக்கு இந்த மிண்டகா பாஸ். ஓகேவா. சோ இதுவுமே கரக்கோரம் ரேஞ்ச்ல தான் இருக்கும். இந்த இடத்துல கரக்கோரம் லாவும் வரும். சரியா, இந்தியாவையும் சைனாவையும் மட்டும் கனெக்ட் பண்ணுச்சுன்னா அது கரக்கோரம் லா. ஓகேவா. அதுக்கு பக்கத்திலேயே இந்தியா, சைனா, ஆப்கானிஸ்தான் இந்த 3 கண்ட்ரியையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பாஸ் இருக்கு, அதுதான் மிண்டகா பாஸ். ஓகேவா. இது ரெண்டுமே கரக்கோரம் ரேஞ்சில தான் இருக்கும். மிண்டகா பாஸ் வந்துட்டு 3 கண்ட்ரியை கனெக்ட் பண்ணும். சோ அதனால அது ட்ரை ஜங்ஷன் பாஸ் சொல்லுவாங்க. அதே இந்த கரக்கோரம்ங்கிறது வந்து சைனாவையும் இந்தியாவையும் மட்டும் கனெக்ட் பண்ணும். ஓகேவா. சோ அது அவ்வளவுதான். இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க, கரக்கோரம்ல அண்ட் மிண்டகா பாஸ். ஓகே, மிண்டகா பாஸ் அப்படிங்கிறது ட்ரை ஜங்ஷன் பாஸ்.
இந்த மாதிரி ட்ரை ஜங்ஷன் பாஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கிளியரா நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பென்சிலா அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. சரி, இது சொல்ல மறந்துட்டேன்ல. லா அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் தான் குறிக்கும். சரியா, எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாத்துட்டு இருந்தோம்ல, இது எல்லாமே லா அப்படிங்கிறது பாசஸ் எல்லாம் குறிக்கும். சரியா, லா அப்படிங்கிறது பாசஸ் குறிக்கும். அண்ட் அடுத்து பென்சிலா பார்த்தோமா, பென்சிலா அப்படிங்கிறது கேட்வே ஆஃப் சான்ஸ்கார். ஓகேவா, சான்ஸ்கார் அப்படிங்கிற ரேஞ்ச் மலைத்தொடர்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கு நம்ம போகணும்னா இந்த நம்ம பென்சிலா வழியா தான் போக முடியும். ஓகேவா, பென்சிலா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா, இங்க இருக்கும். அண்ட் இத பத்தி இது வந்து எந்த பிளேசஸ கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுரு அப்படிங்கிற வேலையையும் சான்ஸ்கார் அப்படிங்கிற வேலையையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, சுருல இருந்து சான்ஸ்கார், அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, சான்ஸ்காருக்கு போனோம்னா நம்ம இந்த பென்சிலா வழியா தான் போகணும்னு சொன்னோம்ல, அதே மாதிரி எந்த இடத்துல இருந்துன்னா சுரு அப்படிங்கிற வேலியில இருந்து சான்சார் அப்படிங்கிற வேலி வரைக்கும் நம்ம இதுல இந்த ரோட் நம்மளால கனெக்ட் பண்ணோம். ஓகேவா, சரி. அடுத்து அகில் பாஸ். சோ அகில் பாஸ் இந்த இடத்துல இருக்கும். சரியா, அகில் பாஸ் வந்துட்டு எதை கனெக்ட் பண்ணுதுன்னா லடாக்கையும் சைனால இருக்கக்கூடிய சிங்ஜாங் அப்படிங்கிற ப்ராவின்ஸையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, சிங்ஜான் அப்படிங்கிற ப்ராவின்ஸை கனெக்ட் பண்ணுது. இது நம்ம மவுண்ட் கேட்டுவோட நார்த்ல இருக்கும். சரியா, மவுண்ட் கேட்டுவோட நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ். சரியா, மவுண்ட் கேட்டுவோட நார்த்ல இருக்கக்கூடியது. மவுண்ட் கேட்டுனா காட்வின் ஆஸ்டன் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய, அதுக்கு நார்த்ல இருக்கக்கூடிய ஒரு பாஸ் தான் என்னன்னா அகில் பாஸ். ஓகேவா, அகில் பாஸ் அப்படிங்கறதும் லடாக் அண்ட் சைனால ஒரு ப்ராவின்ஸான சிங்ஜியாங் அப்படிங்கிற பாஸ கனெக்ட் பண்ணுது, அப்படிங்கிற பிளேஸ கனெக்ட் பண்ணுது. அடுத்து காரா டாக்லா. ஓகே, காரா டாக்லா அப்படிங்கிற ஒரு பாஸ் இந்த இடத்துல இருக்கும். இதுவும் சைனா, நம்ம இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த லா வந்து எதுக்கு முக்கியமானதுன்னா நம்ம சில்க் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில படிப்போம். சரியா, சில்க் ரூட், இதுல இந்த காரா டாக்லா அப்படிங்கிறது இந்த ஒரு முக்கியமான சில்க் ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஓகேவா, ஏன்னா நம்ம சில்க் ரூட்டே எதுக்கு இருக்கும், ட்ரேடுக்கு தானே. இந்த மாதிரி பாசஸுமே ட்ரேடுக்கும் யூஸ் ஆகும். சோ அதனாலதான் இதையும் கொடுத்திருக்காங்க. சில்க் ரூட்ல இது ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுவுமே கரக்கோரம் மவுண்டன்ஸ் தான். இந்த இடத்துல தான் நமக்கு கரக்கோரம் மவுண்டன்ஸ் வரும். சரி, அதனாலதான் சொல்லியிருக்காங்க இதுவும் கரக்கோரம் மவுண்டன்ஸ் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அடுத்து லனக்லா. ஓகே, லனக்லா அப்படிங்கிறது இங்க இருக்கு. இது வந்து அந்த டிஸ்பியூட்டட் பகுதின்னு சொன்னோம்ல, அக்சைச்சின் சொல்லிட்டு இந்த இடத்துல தெரியும். சோ அந்த பகுதியில இருக்கு. சரியா, லனக்லா. ஓகே, LANAK லனக்லா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஜஸ்ட் லனக்லான்னு சொல்லலாம், இல்ல த லனக்லா அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. சரியா, த லனக்லா முன்னாடி த போட்டு கூட எல்லாத்துக்கும் கேட்பாங்க. சோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது. ஓகே, லனக்லா. அண்ட் இது வந்து லடாக்கையும் டிபெட்டையும் வந்து கனெக்ட் பண்ணும். சரியா, லடாக் இந்த இடத்துல வந்து டிபெட் தான் இருக்கும். சரி, ஆனா வந்து அத சைனாவோட இதுவும் சொல்லுவாங்க. பட் நம்ம டிபெட் இருந்ததுன்னா டிபெட்னே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து டிபெட்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, லடாக்கையும் டிபெட்டையும் கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தது அந்த சைனான்னு சொல்லி பார்த்தோம். இங்க இந்த சைடு வந்தோடனே இங்க டிபெட்னு சொல்லிடணும். ஓகேவா, இது வரைக்கும் தான் சைனா. இந்த இடத்துல ஒரு கோடு போடுவாங்க, அதுதான் சைனா. அதுக்கு கீழே கொஞ்சம் டிபெட்னு தான் படிப்போம். சரியா, சோ அது தெரிஞ்சுக்கோங்க. டிபெட்னு தான் சொல்லணும். லடாக் அண்ட் டிபெட்டை கனெக்ட் பண்ண பாஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா லனக்லா. ஓகேவா, லனக்லா. போர்ட்டுலா. ஓகேவா, போர்ட்டுலா அப்படிங்கிற ஒரு லா இருக்கு, அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. இது எதை கனெக்ட் பண்ணும்னா லேவையும் கார்கிலையும். சரியா, கார்கில் வார் நடந்துச்சுல, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த வார் நடந்த இடத்தையும் லே அப்படிங்கிற பிளேஸையும் தான் கனெக்ட் பண்ணுது. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. இது என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சான்ஸ்கார் ரேஞ்ச்ல இருக்கு. போர்ட்டுலா அப்படிங்கிறது சான்ஸ்கார் ரேஞ்ச்ல இருக்கு. அண்ட் இது எந்தெந்த பிளேசஸ் கனெக்ட் பண்ணுது, லேவையும் கார்கிலையும் கனெக்ட் பண்ணுது. சரியா, லேவையும் கார்கிலையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் சான்ஸ்கார் ரேஞ்ச்ல இருக்குன்னு பாத்துட்டோம். இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இல்ல சொல்றேன். போட்டுலாங்கிறது மேப்ல இல்ல, பட் இட்ஸ் ஓகே. சரியா, அது நமக்கு பிளேசஸ் முக்கியம் இல்ல, எங்க இருக்குங்கிறது நமக்கு இங்க தெரிஞ்சது கூட. நம்மளோட இந்த இது இருக்குல்ல, லே அண்ட் கார்கில். ஓகே, நமக்கு வேர்டிங்ஸ் இருக்குல்ல, வேர்டிங்ஸ் பார்த்தா போதும். சோ போட்டுலா அப்படிங்கிறது எக்ஸாக்டா எங்கன்னு மென்ஷன் பண்ணல. ஓகே, சரி. அண்ட் ஆனா கார்கில் அப்படிங்கிற பொசிஷன் இந்த இடத்துல இருந்து இப்படி வரும். லே அப்படிங்கிறது இங்க இருக்கும், கார்கில் அப்படிங்கிறது இங்க இருக்கும். சோ அது ரெண்டுக்கும் வரக்கூடிய இதா இருக்கும். சரியா, ஓகே. அடுத்து
அடுத்து உம்லிங்லா நம்ம பார்த்தோம்ல, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த உம்லிங்லா அப்படிங்கிற பாஸ் தான் என்னன்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். இது எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. ஓகேவா? இதோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19,300க்கு மேல இருக்கும். சரியா? ஓகே. ரெண்டாவது ஹையஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா காடுங்லா. நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தோம்ல, முன்னாடி பார்த்தோம் காடுங்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இங்க இருக்கு பாருங்க காடுங்லா. அந்த சியாச்சன் கிளாசியரை கனெக்ட் பண்ற காடுங்லா, அது செகண்ட் ஹையஸ்ட். ஓகேவா? காடுங்லா அப்படிங்கிறது செகண்ட் ஹையஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வந்துட்டு உம்லிங்லா. ஓகேவா? 19,300 ஃபீட்ல இருக்கு. இது யாரால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுன்னா அங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ரோடுமே வந்துட்டு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான், அவங்க தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஓகே. இதுவும் என்ன ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த உம்லிங்லா பாஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா ஹிமாங்க் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இந்த உம்லிங்லா பாஸ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் எங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிறது. இந்த உம்லிங்லா பாஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கும். அது இங்க பிக்சர்ல இல்ல. பிக்சர்ல வந்து அதான் பிக்சர் வந்து நம்ம நிறைய மேப் ரெஃபர் பண்ணாலும் ஏதாவது ஒண்ணுன்னா அங்கங்க மிஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? அதனால நம்ம பிக்சர் கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்து பார்க்கலாம். ஓகே. சோ அந்த பொசிஷன் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இது மட்டும் இங்க இதுக்கு வந்து உம்லிங்லா பாஸ். ஓகே. இதோடது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே. அண்ட் அதோட பிக்சர் கூட இங்க கொடுத்திருப்பேன். சரியா? உம்லிங்லா பாஸ் அப்படிங்கிறது 19,300 ஃபீட்ல இருக்குது. ஓகே. ஹையஸ்ட் வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ். அண்ட் அடுத்து இங்க இது எல்லாமே இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எல்லாமே ப்ராஜெக்ட் ஹிமாங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கீழே வரும். இங்கேயும் ஹிமாங்க் தான் போட்டிருக்காங்க, இங்கேயும் ஹிமாங்க் தான் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா? அண்ட் இந்த காடுங்லா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த உம்லிங்லா பாஸ் நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு இங்க வரும். ஓகேவா? ஓகே. காடுங்லா இங்க இருக்கு, உம்லிங்லா இங்க இருக்கு. இந்த உம்லிங்லா வந்து ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா காடுங்லா. ஓகேவா? இது 9,300, இது 18,380. ஓகே. அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் தெரியணும். அண்ட் ஓவராலா நம்ம இந்த முக்கியமான பாசஸ் நான் சொன்னேன்ல, மிண்டகா பாஸ் பார்த்தோம், அப்புறம் அகில் பாஸ் பார்த்தோம், காராடாக்லா பார்த்தோம், லனக்லா பார்த்தோம், பென்சிலா பார்த்தோம், இந்த இடத்துல உம்லிங்லா பார்த்தோம், அண்ட் கார்டுங்லா பார்த்தோம், சோஜிலா பார்த்தோம். ஓகேவா? அடுத்து கரக்கோரம் அப்படிங்கறது அங்க மிஸ் ஆயிருந்தது, இதுல இருக்கு பாருங்க. அண்ட் டாங்லா இருக்கும், பாராலச்சா பாஸ். பாராலச்சாங்கிறதும் அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ பாராலச்சா அப்படிங்கிறது இங்க இருக்கு. அண்ட் இந்த சிப்கிலாம் ஹிமாச்சல்ல வரும், இங்க வராது. அடுத்து கார்டுங்லா எங்க போய் கொடுத்துருக்காங்க பாருங்க. கார்டுங்லா இங்கே வராது, இந்த இடத்துல தான் வரும். சரியா? சோ அதுக்காக தான் நம்ம வந்து மேப் வச்சு இந்த மாதிரி இருக்கு. நீங்க மேப் எடுத்து சடனா மேப் எடுத்து படிச்சிடாதீங்க. மேப்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். சோ நான் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன்ல, சோ அந்த லெட்டர் மட்டும் நோட் பண்ணி அதை மட்டும் படிச்சா போதும். ஓகேவா? சரி. அண்ட் அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் முடிச்சிட்டோம், லடாக் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் எங்க இருக்கு? இங்க இருக்கும். சோ ஹிமாச்சல் பிரதேஷ் பார்க்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் முக்கியமானது ஷிப்கிலா. ஓகேவா? ஷிப்கிலா பாஸ், டெப்சா பாஸ், ரோட்டாங் பாஸ், பாராலச்சா பாஸ். ஓகேவா? பாராலச்சா இங்க கொடுத்திருந்தானா, ஆனா ஆக்சுவலா அது எங்க இருக்கு? ஹிமாச்சல்ல இருக்கு. அதுக்காக தான் நான் முன்னாடி வேர்டிங்ஸே பாருங்க. சரியா? நான் வந்து மேப் உங்களுக்கு காமிக்கல, மேப் காமிச்சா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம வந்து முன்னாடி நான் கொடுத்த அந்த வேர்டிங்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அண்ட் ஹிமாச்சல்ல மொத்தமே 4 பாஸ் தான். 4 பாஸ் என்ன? ரோட்டாங், பாராலச்சா, சிப்கிலா, தெப்சா. ஓகேவா? இந்த 4 தான். இந்த 4 மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகே. இந்த 4 பத்தின டீடைலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஷிப்கிலா அப்படிங்கிறது ஷிம்லாவையும் திபெத்தையும், நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் ஷிம்லா இருக்குன்னு தெரியும், அந்த ஷிம்லாவையும் திபெத்தையும் கனெக்ட் பண்றதுதான். ஓகேவா? ஷிம்லாவையும் திபெத்தையும் கனெக்ட் பண்றதுதான் ஷிப்கிலா பாஸ். ஓகேவா? அண்ட் இது சான்ஸ்கார் ரேஞ்ச்ல தான் இருக்கு. அண்ட் இதுவும் இந்தோ சைனா பார்டர். சரியா? நமக்கு திபெத்னாலும் சைனா அப்படின்னாலும் ஒண்ணுதான். சோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது இந்தோ சைனா பார்டர்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல வந்து ஜிலம் கார்ஜ் அப்படிங்கிற ஒரு கார்ஜுக்கு நடுவுல இது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ கார்ஜ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். கார்ஜ் அப்படிங்கிறது பள்ளத்தாக்கம். ஓகேவா? மவுண்டன்ல இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு. ஜிலம் அப்படிங்கிற பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய ஒரு பாஸ் தான் என்னன்னா இந்த ஷிப்கிலா பாஸ். ஷிப்கிலா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து தெப்சா பாஸ் அப்படிங்கிறது ஸ்பித்தி வேலியையும் பார்வதி வேலியையும் கனெக்ட் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வேலிஸ் 2 வேலிஸ் கனெக்ட் பண்றதா பார்த்தோமா, அதே மாதிரி இந்த தெப்சா பாஸ்ங்கிறது ஸ்பித்தி வேலியையும் பார்வதி வேலியையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸ்பித்தி அண்ட் பார்வதி வேலியை கனெக்ட் பண்ணுது. இதுவுமே அந்த குல்லு, நம்ம முன்னாடியே குல்லு மணாலின்னு சொல்லி பார்த்தோம், அதுவும் ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்கும். அண்ட் இந்த குல்லு வேலிக்கு பக்கத்துல தான் இதுவும் இருக்கு. இந்த ஸ்பித்தி வேலி, பார்வதி வேலி எல்லாமே அந்த குல்லு அண்ட் ஸ்பித்தி அது ரிலேட்டடா தான் வரும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா
பாரலச்சா ரோத்தங் பாத்துலாம். ரோத்தங் பாஸ் வந்துட்டு குல்லு வேலி லாஹோலையும் ஸ்பிட்டியையும் கனெக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடியும் ஒரு பாஸ் அந்த பிற்பஞ்சல் பாஸா எது பார்த்தோம் பாத்துலாமா? அதை போய் பிற்பஞ்சல் தான் லாஹோலையும் ஸ்பிட்டியையும் கனெக்ட் பண்ணுதா? அதே மாதிரியாதான் அந்த பிற்பஞ்சல்ங்கிறது ஜம்முக்குள்ள வந்துரும். அண்ட் அந்த இப்ப நம்ம பாத்துட்டு இருந்த ரோத்தங் அப்படிங்கறதும் ஹிமாச்சலுக்குள்ள வந்துரும். சரி, ஆனா இது எல்லாமே என்னன்னா பிற்பஞ்சல் ரேஞ்ச்ல வருது, பிற்பஞ்சல் மலைத்தொடர்ல வருது. ஜம்முக்குள்ள இருக்கிறது வந்து பிற்பஞ்சல் பாஸ். அண்ட் அதே இந்த நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ள வந்துருச்சுன்னா அது ரோத்தங் பாஸ். பட் ரெண்டுமே அந்த ரெண்டு வேலியை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு இதாதான் இருக்கு. சரியா? ஓகே, ஒரு பாஸா தான் இருக்கு. அண்ட் இது வந்து ஈஸ்டர்ன் ரேஞ்சு. அது என்ன பார்த்தோம்? அது ஜஸ்ட் பிற்பஞ்சல் ரேஞ்ச் தான் கொடுத்திருக்கான். அது இதுல இந்த ரோத்தங் வந்து பிற்பஞ்சலோட ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. ஓகேவா? சரி. சோ இது வித்தியாசம் மட்டும் நம்ம இப்படி கம்பேர் பண்ணி படிச்சா கொஞ்சம் மறக்காது. அதுக்காக தான் நான் வந்து முன்ன பின்ன போய் சொல்லி கொடுக்குறேன். சோ நோட் பண்ணிக்கோங்க, தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. சரியா? நோட்ஸ் எடுத்து படிங்க. நான் வந்து PDF கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி மேப் வச்சும் சோ கன்ஃபியூஸ் பண்ணி படிக்காதீங்க. ஓகே, எழுதி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாரலச்சா பாஸ் அப்படிங்கிறது, பாரலச்சா லா அல்லது பாரலச்சா பாஸ் அப்படிங்கிறது மணாலியையும் லேயையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? மணாலியையும் லேங்கிறது லடாக்ல இருக்கக்கூடியது. சோ மணாலியையும் லேயையும் கனெக்ட் பண்ணுது. இது வந்து சாஸ்கார் ரேஞ்ச்ல வரும். சோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மணாலி அண்ட் லேய கனெக்ட் பண்ணக்கூடியது. சரியா? அண்ட் இதுல வந்து மண்டி அப்படிங்கிற ஹைவே இதுல வந்து சிட்டுவேட்டா இருக்கு. சரியா? மண்டி அப்படிங்கிற ஹைவே ரோடும் இங்க இருக்கு. ஓகே, சோ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ நீங்க கேட்கலாம் சில டைம், நீங்க வந்து இது லேல லடாக்லயும் வருதுல்ல, லடாக்கையும் கனெக்ட் பண்ணுதுல, அப்ப இது வந்து நீங்க லடாக்ல தான் சொல்லிருக்கணும். சோ ஆனா அப்படி படிக்காதீங்க. இது வந்து மெயினா அதிகமா எங்க இருக்குங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். சோ முக்கியத்துவம் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல தான் இருக்குன்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? சோ இதுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? ஏன்னா இது லடாக் அங்க கொடுத்திருந்தாங்க அப்போ அங்கதான் வரும் அப்படிங்கறதுலாம் நமக்கு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நாலு பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ், 3 பாஸ் ஜம்மு காஷ்மீர், மீதி எல்லாம் லடாக் தூக்கி போட்டுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சோ இந்த 4 தான். இந்த 4 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ரோட்டங், பாரலச்சா, ஷிப்கிலா, தேப்சா. ரோட்டங், பாரலச்சா, ஷிப்கிலா, தேப்சா. அடுத்து உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாசஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிப்புலே அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. சரியா? லிப்புலே அப்படிங்கறதும் இதுவும் ட்ரை ஜங்ஷன் தான். இது என்ன ட்ரை ஜங்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நேபாள், இது டிபெட், அண்ட் இது நம்மளோட இந்தியா, உத்தரகாண்ட், இந்தியால இருக்கக்கூடிய உத்தரகாண்ட். இந்த 3 பிளேஸையும் கனெக்ட் பண்றதுனால இதையும் ட்ரை ஜங்ஷன் பாஸ் தான் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை ஜங்ஷன் பாஸ் சொன்னோம், மிண்டகா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இது லிப்புலே அப்படிங்கறதும் ட்ரை ஜங்ஷன் தான். இது இந்தியா, திபெத், நேபாள் 3 கண்ட்ரியையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இது இந்த வழியாதான் கைலாஷ் மான்சரோவர், ஓகேவா, கைலாஷ் யாத்திரை போவாங்கல்ல, அது இந்த பாஸ் வழியா தான் போவாங்க. சரியா? லிப்புலே அப்படிங்கிற பாஸ் வழியா தான் போவாங்க. சோ முக்கியமான ஒரு பாஸ். அடுத்து மனா அப்படிங்கிற பாஸ் இருக்கு. சோ மனா பாஸ் அப்படிங்கறதும் நமக்கு திபெத்தையும் இந்தியாவையும் உத்தரகாண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ் தான். இது குமான் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருக்கு, குமான் அப்படிங்கிற மலைத்தொடர்ல இருக்கு. ஓகே, அடுத்து நித்தி அப்படிங்கிற பாஸ், நித்தி பாஸ் இருக்கு பாருங்க, நித்தி பாஸ் கொடுத்திருக்கோம். சோ இதுவும் உத்தரகாண்ட் அண்ட் டிபெட், ஓகேவா, உத்தரகாண்டையும் திபெட்டையும் கனெக்ட் பண்ணும். இதையும் இந்தோ சைனா, இதுவும் குமான் ரேஞ்ச்ல தான். சோ அப்போ இந்த மனா பாஸ், அப்புறம் நித்தி பாஸ், இதெல்லாம் குமான் ரேஞ்ச்ல வரக்கூடியது. அடுத்து முலிங்லா அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. இது கங்கோத்ரி. சோ கங்கோத்ரினா என்ன, கங்கா உருவாக்குற இடம் பார்த்தோமா, அந்த இடத்துக்கு நார்த்ல இருக்கு. சோ இதுவுமே, இந்த முலிங்லாவுமே டிபெட்டையும் நமக்கு உத்தரகாண்டையும் கனெக்ட் பண்றதுதான். இந்த இதுக்கு நார்த்ல தான் வந்து, சரியா, இதுக்கு கீழே தான் சவுத், இதுக்கு இந்த இடத்துலதான் வந்து நமக்கு கங்கோத்ரி உருவாக்குற இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி. முலிங்லா, சரி, இங்க இருக்கா முலிங்லா, இந்த முலிங்லாக்கு கீழே தான் வந்து கங்கோத்ரி இருக்கு. ஓகே, கங்கா உருவாக்குற இடம். ஓகேவா? சோ அது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வேற இதுல வந்து இது வந்து கிரேட் ஹிமாலயா ரேஞ்ச்ல இருக்கான். ஓகே, இந்த இடத்துல என்ன பார்த்தோம், குமான் ரேஞ்ச்ல இருக்குன்னு பார்த்தோம். இது கிரேட் ஹிமாலயாஸ் ரேஞ்ச்ல இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இத பத்தி தெரியணும். முலிங்லா அப்படிங்கறதும் முக்கியமான ஒரு இதுதான், ஏன்னா கங்கோத்ரிக்கு மேல இருக்கு. சரியா? அடுத்து ட்ரைல்ஸ் பாஸ். ஓகேவா? ட்ரைல்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இது வந்து இங்க இதுதானே, ஆமா, இங்க இருந்து போகுது. இது வந்து ட்ரைல்ஸ் பாஸ். இது வந்து இதுவும் குமான் ரேஞ்ச் தான். அண்ட் இது எந்த பிளேசஸ் கனெக்ட் பண்ணுதுன்னா பிண்டாரி வேலியையும் மிலம் வேலியையும் கனெக்ட் பண்ணுது. பிண்டாரி வேலியையும் மிலம் வேலியையும் கனெக்ட் பண்ணுது. அடுத்து மங்சா தூரா அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. மங்சா தூரா. ஓகே, மங்சா தூரா அப்படிங்கிறது இந்த இது எந்த பிளேசஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதுதான் மங்சாதூரா. ஓகே, மங்சாதூரா அப்படிங்கிறது என்ன பிளேஸ கனெக்ட் பண்ணுதுன்னா உத்தரகாண்டையும் திபெத்தையும் தான். ஓகேவா? சோ இதுவுமே அந்த மான்சரோவர் யாத்ராக்கு முக்கியமான ஒரு இதுதான். ஓகே, சோ அடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. சோ அப்போ மங்சாதூரா, முலிங்லா, ட்ரைல்ஸ் பாஸ், மனா பாஸ், நித்தி பாஸ், லிப்புலேக். ஒன்ஸ் அகைன் சொல்லிடலாமா? மங்சதூரா, முலிங்லா, ட்ரைல்ஸ் பாஸ், மனா பாஸ், நித்தி பாஸ், லிப்புலேக். ஓகே, லிப்புலேக் அப்படிங்கறத அந்த ட்ரை ஜங்ஷன் பாஸ் ரொம்ப முக்கியம். இது வந்துட்டு ட்ரைல்ஸ் பாஸ், அப்புறம் இது மங்சதூரா அப்படிங்கிற பாஸ், முலிங்லா, மனா, நித்தி. முலிங்லா, மனா, நித்தி. ஓகே, இதெல்லாம் உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பாசஸ். அடுத்து சிக்கிம்ல இருக்கக்கூடிய பாசஸ். சிக்கிம் ரொம்ப ஈஸி, ரெண்டு பாசஸ் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நத்துலா, ஜிலப்லா. ஓகேவா? நத்துலா, ஜிலப்லா. ஓகே, நத்துலா அப்படிங்கறதும் இந்தோ சைனா பார்டர்ல இருக்கும். அண்ட் இது வந்து அந்த சில்க் ரூட்ல இதுவும் ஒரு முக்கியமான ரூட்டா இருந்திருக்கு. சரியா? இந்த பார்ட்டும் முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருக்கு இதுல, சில்க் ரூட்ல. அடுத்து நத்துலா வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னா சிக்கிமையும் டிபெட்டையும் தான். சோ நம்ம இந்தோ சைனா தான் சொல்லுவோம், பட் ஆனா டிபெட்டை தான் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். இந்தியாவையும் சிக்கிமையும் டிபெட்டையும் கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். பர்டிகுலரா சொல்லணும்னா சிக்கிம் டிபெட்னு சொல்லணும். அண்ட் இது வந்து இந்தோ சைனா வாருக்கு அப்புறம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணப்பட்டது. மறுபடியும் 2006 ரீஓபன் பண்ணிருக்காங்க. 1962 இந்தோ சைனா வார் வந்தது, அது அப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டது. மறுபடியும் 2006 ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து ஜெலப்லா அப்படிங்கிறது வந்து சிக்கிமையும் பூட்டானுக்கு போற வழி. சிக்கிம்ல இருந்து பூட்டானுக்கு போற பாஸ். ஓகேவா? சிக்கிம்ல இருந்து பூட்டானுக்கு போற பாஸ். இது வந்து லாஷா அப்படிங்கிற, பூட்டான்ல லாஷா அப்படிங்கிற பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? சிக்கிம்ல இருந்து பூட்டான்ல இருக்கக்கூடிய லாஷா அப்படிங்கிற பகுதியை கனெக்ட் பண்ணுது. அண்ட் இது வழியா தான் வந்து டீஸ்டா ரிவர். ஓகே, இந்த பாஸ் வழியா தான் டீஸ்டா ரிவரே கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இப்போ பாஸ்ங்கிறதெல்லாம் பள்ளத்தாக்குல தானே அந்த மாதிரி நம்மளால ரோடு கட்ட முடியும். சரியா? இப்படி இருக்குன்னா பிளவுகள், அந்த மலை முகடுகள்ல தான் வந்து நமக்கு ரோடு கட்ட முடியும். இந்த ஓரமா அப்படி சுத்தி கட்டுவாங்க பாசஸ்லாம். சோ அதன் மூலமா தான் அந்த முகடுகள் மூலமா தான் இந்த டீஸ்டா ரிவர் அப்படிங்கறதும் உருவாகி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நத்துலா பாஸ், ஜிலப்லா பாஸ். சிக்கிம்ல இருக்கக்கூடிய பாஸ் என்ன? நத்துலா, ஜிலப்லா. ஓகே, ஒன்னு வந்து திபெத் கூட கனெக்ட் ஆகுது, இன்னொன்னு வந்து பூட்டான் கூட கனெக்ட் ஆகுது. ஓகேவா? சோ இங்க பாருங்க, மேப்பே தப்பா கொடுத்திருக்கான். ஓகே, இந்த சிக்கிம் வந்து பூட்டான் கூடயும் வரும்ல, இதுதான் ஆக்சுவல் கரெக்ட். அதுக்குதான் நான் வந்து மேப் கொஞ்சம் கவனமா பார்த்து சொல்றேன். ஓகே, சரியா? பூட்டான் நம்ம இந்தியா மேப்லயே போய் பாருங்களேன், பூட்டான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. பூட்டான் வந்து சிக்கிம்க்கு இந்த பக்கம் தானே இருக்கு. ஓகே, சிக்கிம்க்கு இந்த ரைட் சைடு இருக்கும். சோ இங்க இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மேப் கொஞ்சம் கவனமா தெரியணும். இந்த இடத்துல பூட்டான் வரும். ஓகே, இங்கதான் பூட்டான் இருக்கும். கீழே வெஸ்ட் பெங்கால் இருக்கும், இங்க வராது, இப்படி வரணும். ஜெலப்லா, நத்துலா அப்படிங்கிறது திபெத் கூட வரும். ஓகே, சரியா? சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ரொம்ப ஈஸி தான். நத்துலா, ஜெலப்லா அப்படிங்கிறது சிக்கிம். அடுத்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாசஸ். இதுல வந்து திப்பு பாசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. திப்பு அல்லது திப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. திப்பு அல்லது திப்பர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திப்பர் பாஸ். இது என்னன்னா இதுவும் ட்ரை ஜங்ஷன் தான். இந்தியா, சைனா, மியான்மரை கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்தியா, சைனா, மியான்மரை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரை ஜங்ஷன் பாஸ் எதுன்னு கேட்டா திப்பு பாஸ். அண்ட் இதுலயும் நம்ம இந்தியா சைனாவோட அந்த பார்டர் மெக்மோகன் லைன் இருக்குல்ல, சோ அந்த லைன், இந்த ஃபுல் லைனுமே மெக்மோகன் லைன் தான் சொல்லுவோம். இது தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இதை நோட் பண்ணணும் கூட அவசியம் இல்ல. ஏன்னா நமக்கு தான் தெரியும் அந்த லைன் ஃபுல்லுமே மெக்மோகன் லைன். சோ இந்த ட்ரை ஜங்ஷன் பாஸ் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் முக்கியமான ஒரு பாஸ் தான். அடுத்து போம்டிலா அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. சரியா? போம்டிலா பாஸ் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேசையும் லாசா, திபெத்ல இருக்கக்கூடிய லாசா அப்படிங்கிற பிளேஸ். அருணாச்சல் பிரதேசம் திபெத்தையும் கனெக்ட் பண்ணுது. இதுவும் லாசா தான் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ முன்னாடி வந்த இந்த இது லாசா, இங்கே லாசா இருக்குல்ல. என்னடா இது பாத்தீங்களா? இதுதான் எவ்வளவு கன்ஃபியூஷன்ல கொடுத்திருக்கான் பாருங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், லாஷா விட்டுருங்க. அருணாச்சல் பிரதேசம் திபெத்தும் கனெக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அருணாச்சல் பிரதேசம் திபெத்தும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் இதுல வந்து துவாங் வேலி அப்படிங்கிற பாஸுக்கு, துவாங் வேலி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம்னா நம்ம இந்த பாஸ் வழியா தான் போகணுமா. ஓகேவா? போம்டிலா அப்படிங்கிற பாஸ் வழியா போகணும். அடுத்து யோங்கியா பாஸ். யோங்கியா பாஸ் இங்க இருக்கு. யோங்கியா பாஸ் அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ரிவர் வந்து உள்ள நம்ம இந்தியாக்குள்ள என்டர் ஆகக்கூடிய அந்த சைட்ல இருக்கு. சரியா? இந்த யோங்கியா பாஸ். அண்ட் இதுவும் என்ன, இந்தோ சைனா பார்டர்ல தான் இருக்குன்னு சொல்லணும், அல்லது டிபெட் ரேஞ்ச், திபெத் அல்லது அருணாச்சல் பிரதேஷ். பர்டிகுலரா சொல்லணும்னா அருணாச்சல் பிரதேஷ், திபெத் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா காமனா சொல்லணும்னா இந்தோ சைனா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்னெல்லாம் பார்த்தோம்? திப்பு பாஸ் அல்லது திப்பர் பாஸ். அடுத்து போம்டிலா,
யாங்யாப். ஓகே, போம்டிலா யாங்யாப். அடுத்து திகாங்லா. திகாங்லாங்கிறது அருணாச்சல் பிரதேசம் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுது. இங்கதான் மியான்மர் இருக்கு. திகாங்லா. ஓகே, திகாங் பாஸ். ஓகே, இது பிக்சரே ரொம்ப இதா இருக்கு, ஒஸ்டா இருக்கு. நான் வந்து நிறைய மேப் ரெஃபர் பண்ணிட்டு அதுலயும் எது பெஸ்டோ அதுதான் கொஞ்சம் சூஸ் பண்ணேன். அதுலயுமே அங்கங்க பிளேசஸ் கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க மியான்மர்லயும். சோ அதனாலதான் நமக்கு வேர்டிங்ஸ் வச்சே படிச்சுக்கலாம். ஓகே, சோ அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மியான்மர். ஓகே, அருணாச்சல் பிரதேஷையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுது திகாங்லா. அடுத்து பங்சா பாஸ். பங்சா பாஸ் அப்படிங்கிறது திப்ருகரையும் மியான்மரையும், சரியா? ஓகே, அந்த அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படிங்கிற பிளேஸையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, இந்த மியான்மர் வந்து நம்ம பர்டிகுலரா சொல்லணும்னா பர்மானும் சொல்லலாம். நம்ம எப்படி சைனாவை பர்டிகுலரா சொல்லணும்னா திபெத்னு சொல்றோம், அதே மாதிரி மியான்மரை பர்மானும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து துஜுலா. துஜுலா அப்படிங்கிறது இம்பாலையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுது. துஜுலா அப்படிங்கிறது மணிப்பூர்ல தான் மெயினா வரும். சோ ஆனா நம்ம அதை அருணாச்சல் கூடயே படிச்சுக்கலாம், சரியா? துஜுலா அப்படிங்கிறது மணிப்பாலையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணும், சரியா? மணிப்பாலையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணும். அடுத்து சோ இந்த அருணாச்சல் பிரதேசோட ஓவரால் பாசஸ் எதெல்லாம் பாத்தீங்கன்னா யோங்யாப், திப்பு பாஸ், போம்டிலா, அப்புறம் இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப இதா கொடுத்துருக்கோம். சோ நான் எழுதி காமிக்கிட்டுமா? அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாசஸ் எல்லாம் என்னன்னா போம்டிலா, திப்பு அல்லது திப்பர், சரியா? திப்பு அல்லது திப்பர். மேப் வச்சுதான் படிக்கணும். மேப் வச்சு படிக்கிறது நல்லதுதான். ஆனாலும் அந்த மேப் கரெக்டா கொடுத்துருக்காங்களான்னு கொஞ்சம் நீங்க படிக்கிற மேப் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு 1-2 தடவை செக் பண்ணிக்கோங்க, சரியா? அது செக்கிங்ல வந்து எதுவும் தப்பு இல்ல. இப்ப பாருங்க, நம்மளே வந்து எவ்வளவு நம்ம படிக்கிறது ஒன்னா இருந்துச்சு, அவங்க மேப்ல கொடுத்தது ஒன்னா இருந்துச்சு, சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு படிங்க. ஓகே, நானும் இனிமேல் கொடுக்கறது உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா செக் பண்ணி எடுத்து கொடுக்குறேன், சரியா? ஓகே, போம்டிலா, திப்புலா, அந்த யாங்யாங் பார்த்தோம்ல, யாங்யாப் பாஸ் தான் பிரம்மபுத்திரா ரிவர் வந்து என்ட்ரி ஆகிற சைடு. அப்புறம் திப்பு பார்த்தோம், திகாங். அப்புறம் பங்சாவு பார்த்தோம், துஜுலா பார்த்தோம். பங்சாவு, துஜுலா. ஓகே, இதெல்லாம் தான் முக்கியமான பாசஸ், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து துங்கா அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கு, இதையும் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோங்க. துங்கா அப்படிங்கிற பாசு. ஓகே, நம்ம இந்த பிக்சர்ல இருக்கும், இந்த இருக்கு பாருங்க, துங்கா அப்படிங்கிற பாசு. ஓகே, அந்த துங்கா அப்படிங்கிற பாசும் தெரிஞ்சுக்கோங்க. துங்கா பாஸ், சரியா? இந்த துங்கா பாஸ் வந்துட்டு எங்க இருக்கும்? இது திபெத்தையும் நம்ம இங்க திபெத் தானே இருக்கும். சோ திபெத்தையும் அருணாச்சல் பிரதேசம் கனெக்ட் பண்ற மாதிரி தான் வரும். ஓகே, சோ அவ்வளவுதான். மேக்சிமம் இதுல இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாஸ் இவ்வளவுதான். இன்னொரு தடவை சொல்லிடலாமா? போம்டிலா, திப்பு அல்லது திப்பர் பாஸ், யோங்யா பாஸ், திகாங் பாஸ், பாங்சாவ் பாஸ், அப்புறம் துஜுலா பாஸ் அல்லது துங்கா பாஸ். துஜுலா, துங்கா. ஓகே, அடுத்து ராஜஸ்தான். இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு முக்கியமான ஒரு பாஸ். ஏன்னா ஹால்டிகட்டி அப்படிங்கிற ஒரு போர் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி அப்படிங்கிற ஒரு போர் நடந்திருக்கும். இதுல அக்பருக்கு சப்போர்ட்டா மான்சிங், ஓகேவா? மான்சிங், அக்பரோட ஜெனரல் மான்சிங், இவருக்கும் அண்ட் மகாராணா பிரதாப் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம், சரியா? மேவாரோட மகாராணா பிரதாப் இவங்களுக்கும் நடந்த ஒரு போர், ஓகேவா? அக்பர் தலைமையில மான்சிங் தான் வந்து போரிட்டு இருப்பாரு. சோ அந்த கதை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த மான்சிங்க்கும் மகாராணா பிரதாப்க்கும் இருக்கக்கூடிய ஒரு போர் தான் இந்த ஹால்டிகட்டி, பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி அப்படிங்கிற ஒரு போர். இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆரவலி ரேஞ்ச், ஓகேவா? ராஜஸ்தான் அப்படிங்கிறது இதுல குஜராத் வந்துரும். இந்த இடத்துல ராஜஸ்தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஹால்டிகட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இந்த போர் நடந்திருக்கும். சோ அந்த இடத்துல ஒரு பாசும் இருக்குது, ஓகேவா? இது எந்தெந்த பிளேஸ கனெக்ட் பண்ணுதுன்னா ராஜ் சமாந்தையும் பாலி அப்படிங்கிற கிங்டையும் கனெக்ட் பண்ணுது. ஓகே, அண்ட் இந்த போர் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1576ல தான் நடந்துச்சு. 1576ல நடந்த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டில எந்தெந்த யாரு இது பண்ணா மேவாரோட மகாராணா பிரதாப்பும் அக்பரோட ஜெனரலான மான்சிங் அப்படிங்கிறவங்களுக்கும், இவர் வந்து ஆமேர சார்ந்தவர், இவருக்கும் தான் சண்டை நடந்திருக்கும். அண்ட் இதுல வந்து
இந்த இந்த இடத்துல இந்த ஹால்தி அப்படின்னாலே வந்து மஞ்சள். ஹிந்தில ஹல்தி அப்படின்னா ஹல்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள். சரியா, ஹல்தி அப்படின்னாலே மஞ்சள். சோ இந்த இடத்துல சாயில் வந்து மஞ்சள் கலர்ல இருக்குமா. சரியா, ராஜஸ்தானாலே சாயில் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் கலர்ல இருக்கும். அதுவும் இந்த குறிப்பா ஹால்தி கட்டி அப்படிங்கிற இடத்துல மஞ்சள் கலர்ல சாயில் இருக்குது. இது எந்த ரேஞ்ச் மலைத்தொடர்ல இருக்கு? ஆரவல்லி ரேஞ்சில இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய இன்னொரு பாஸ் பாத்தீங்கன்னா கோரம் அப்படிங்கிற பாஸ். ஹால்தி கத்தி கோரம். ஓகே, கோரம் அப்படிங்கிற பாசம் ஆரவல்லி ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா ராஜஸ்தான்ல வந்து அந்த ஒரே ஒரு ரேஞ்ச் தான் வரும், ஆரவல்லி ரேஞ்ச். சோ அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதுவுமே மேவார் அண்ட் மார்வார கனெக்ட் பண்ணுதான். மேவார் அண்ட் மார்வார கனெக்ட் பண்ணுது. அண்ட் இது அதாவது பர்டிகுலரா சொல்லணும்னா உதய்பூரையும் ஜாலோர் அப்படிங்கிற பிளேசஸ கனெக்ட் பண்ணுது. ஓகேவா. சோ நம்ம இந்த ராஜஸ்தானுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த எல்லாமே ஹிமாலயாஸ் ரேஞ்ச்ல, ஹிமாலயா அந்த மலைத்தொடர்ல வரக்கூடிய பாசஸ். ஓகேவா. இதுல இருந்து ஜம்மு, லடாக்கு, அப்புறம் சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல் பிரதேஷ், இது வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன ஹிமாலயாஸ்ல வந்தது. இதுக்கப்புறம் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே தனியா ஹிமாலயாஸ்க்கு கீழே அடுத்து இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள்ல. அதுல ஆரவல்லி ரேஞ்ச் பாத்துட்டோம். ஆரவல்லி ரேஞ்ச்ல 2 மலைத்தொடர்கள், அது 2 பாஸ், கோரம் காட்டும் ஹால்தி கட்டியும். ஓகேவா, ஆரவல்லி ரேஞ்ச்ல. அடுத்து கோரம் ஹால்தி கட்டி அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது. அடுத்து மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாஸ் பாத்தீங்கன்னா சத்பூரா ரேஞ்ச்ல இருக்கும். ஓகேவா, சத்பூரா அப்படிங்கிற மலைத்தொடர்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பாஸ் பேர் பாருங்க அசிர்கர். ஓகே, அசிர்கர். இந்த ஒரே ஒரு பாஸ் தான் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாஸ். ஓகே, மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாஸ், அதுக்கு பேர் என்ன? அசிர்கர் அப்படிங்கிற பாஸ். இது சத்புரா ரேஞ்ச்ல இருக்கு. அண்ட் இத வந்து தக்கானி தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. தர்வாசா அப்படின்னா கதவு. ஓகேவா, தக்கன் அப்படின்னா சவுத். ஓகேவா, சவுத்தன் தர்வாசா அப்படின்னு கூட இந்த அசிர்கர் சொல்றாங்க. சரியா, இது டோர்வே டு த டெக்கான். இந்த மத்திய பிரதேஷ்க்கு கீழே, சரியா, நீங்க இந்தியா மேப் பாத்தீங்கன்னா அது மேல வந்து நார்த்தன் பிளைன்ஸும் கீழே வந்து டெக்கான் பிளாட்டியூ அல்லது பெனின்சுலர் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டெக்கான் பிளாட்டியோட கேட்வேன்னு இந்த அசிர்கர் பாஸ் சொல்றாங்க. சரியா, ஓகே. சோ அடுத்து நார்த் இந்தியாவையும் டெக்கான் பிளாட்டியும் கனெக்ட் பண்ணுது. நர்மதாவையும் தப்தி வேலி கனெக்ட் பண்ணுது. நர்மதா தபதி வேலியை கனெக்ட் பண்ணுது. ஓகேவா. சோ அசிர்கர் அப்படிங்கிற பாஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது என்ன ரேஞ்சில இருக்கு? சத்புரா ரேஞ்சில இருக்கு. அடுத்து மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாஸ், அது என்ன? அசிர்கர் பாஸ். ஓகேவா, அசிர்கர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க மகாராஷ்டிரா. இனிமேல் இதுக்கப்புறம் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் பார்க்க போறோம். வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன பாஸ் இருக்குன்னா 2 முக்கியமானதான், தால்காட், போர்காட். ஓகேவா, 2 முக்கியமானது தால்காட், போர்காட். இந்த தால்காட்டுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு கசரா காட் அப்படின்னு சொல்லுவாங்க. கசரா காட். ஓகே, கசரா காட். அண்ட் இந்த தால்காட் வந்து மும்பையும் நாசிக்கையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, இது வந்து என்ன மலைத்தொடர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷாயாத்ரி மலைத்தொடர்ல இருக்கு. ஓகேவா, ஷாயாத்ரி அப்படிங்கிற மலைத்தொடர்ல இருக்கு. அண்ட் அதோட பேரு தால்காட், கசராகாட். ஓகேவா, சோ தெரிஞ்சுக்கோங்க. போர்காட் அப்படிங்கிறது வந்துட்டு மும்பையையும் பூனேவையும் கனெக்ட் பண்ணுது. தால்காட் வந்து மும்பையும் நாசிக்கையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த போர்காட் அப்படிங்கிறது மும்பையும் பூனேயும் கனெக்ட் பண்ணுது. இதுவுமே ஷாயாத்ரி ரேஞ்சில தான் இருக்கு. 2மே ஷாயாத்ரி ரேஞ்சில தான் இருக்கு. அண்ட் இங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க, தால்காட், தூல்காட், தால் அல்லது தூள், கசராகாட், இது எல்லாமே ஒரே காட் தான். ஓகே, இந்த காட் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. அப்புறம் இந்த போர்காட் அப்படிங்கிறது ஒண்ணு. சரியா, தால்காட், போர்காட் ஒண்ணு. அதுக்கப்புறம் அது போக ஒரு எக்ஸ்ட்ரா காட் இருக்கு, வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. மால்சேஜ் காட், நானே காட், கும்பர்லி காட், சோர்லா காட். ஓகேவா, கும்பர்லி, சோர்லா, மால்சேஜ், நானே காட், இந்த 4 எக்ஸ்ட்ராவான காட்ஸ். இது வேணா தெரிஞ்சுக்கோங்க. பட் இம்பார்ட்டன்டா அந்த 2 தான், தால்காட்டும் போர்காட்டும் தெரிஞ்சா போதும். தால்காட்டுக்கு இன்னொரு பேர் கேட்கலாம், கசரா காட். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து நம்ம கேரளா அண்ட் தமிழ்நாடு. சரியா, நம்ம தமிழ்நாடையும் கேரளாவையும் கனெக்ட் பண்றக்கூடிய காட். ஓகே, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பால்காட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்க இருக்கும். சரியா, இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பாலக்காடு அப்படிங்கிறது நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, அங்க இருந்து நம்ம பாலக்காட்டுக்கு போகலாம். சரியா, ஓகே, பாலக்காடு அங்க இருக்கும். சோ அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது என்ன மவுண்டன் ரேஞ்ச கனெக்ட் பண்ணுதுன்னா நீலகிரியும் ஆனமலையையும் கனெக்ட் பண்ணும். சரியா, நீலகிரியும் ஆனமலையையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப், ஒரு பாஸ் தான் என்னன்னா பால்காட் கேப். அடுத்து செங்கோட்டா பாஸ் அல்லது செங்கோட்டா கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தென்காசி செங்கோட்டை அப்படிங்கறது கேள்விப்பட்டீங்கன்னா அங்க இருந்து கேரளாவை கனெக்ட் பண்ணும். ஆனா நீங்க எந்த நெட்ல எங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் மதுரையையும் கோட்டையையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
இன்னும் ஒரு சில இடத்துல திருவனந்தபுரத்தையும் நாகர்கோயிலையும் கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பா. ஆனா ஆக்சுவலா அங்கெல்லாம் கிடையாது. செங்கோட்டை அப்படிங்கிறது தென்காசி பக்கம் வரும். சரியா, தென்காசி பக்கம் வரும். பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு மதுரைன்னு தான் கொடுப்பாங்க. சோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து போடுங்க. சரியா, ஓகே. மதுரை கோட்டயம், மதுரை கோட்டயம் கனெக்ட் பண்றது. இல்லாட்டி எக்ஸாக்டா உங்களுக்கு அந்த தென்காசி அது ரிலேட்டடா கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸாம்ல எப்படி போயிருக்காங்களோ அதை பற்றி நீங்க கேர்ஃபுல்லா போடணும். இந்த செங்கோட்டா கேப்புக்கு மட்டும். ஓகேவா, செங்கோட்டா பாஸ் அல்லது செங்கோட்டா கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் இது வந்து மெயினா எந்த மலைகளை கனெக்ட் பண்ணுதுன்னா நாகர்கோயில் அண்ட் காடமம் ஹில்ஸ் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா, நாகர்கோயிலையும் காடமமையும் கனெக்ட் பண்ணுது. நீங்க வந்து நெட்ல பார்த்தா கூட தெரியும். சரியா, ஏன்னா அது எக்ஸாக்டா கண்டிப்பா நாகர்கோயில் திருவனந்தபுரத்தையும் கனெக்ட் பண்ணாது, மதுரையும் கோட்டையுமே கனெக்ட் பண்ணாது. சோ செங்கோட்டை அப்படிங்கிறது மதுரையில இருந்து ரொம்ப தூரம். சோ அதனால இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அது படிக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலயுமே மதுரை தான் கொடுத்துருக்காங்க. சோ தெரிஞ்சுக்கோங்க, மதுரை தான் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கணும். ஓகே, செங்கோட்டா கேப். அண்ட் பால்காட்ங்கிறது பாலக்காடு கேப் அப்படின்னு சொல்லலாம், இல்ல பால்காட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சோ இதெல்லாம் இந்த நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல வரக்கூடிய நம்ம கேரளா அண்ட் தமிழ்நாடு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஆனைமுடி ரேஞ்ச் இருக்கும், பழனி ஹில்ஸ் இருக்கும், நீலகிரிங்கிறது நம்ம ஊட்டி கோயம்புத்தூருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஊட்டி அந்த ஹில்ஸ் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கும். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பால்காட் கேப். அடுத்து வருஷ நாடு ஹில் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இங்க காடமம் ஹில்ஸ் தான் இந்த செங்கோட்டை அந்த ஏரியால வரக்கூடியது. சரியா, ஓகே. ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்றது. சரியா, இந்த மாதிரி மலைத்தொடர்கள் இருக்கு நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல. சோ தெரிஞ்சுக்கோங்க. சரியா, நம்ம கேரளா அண்ட் தமிழ்நாடு தெரியாம இருக்க கூடாதுல. கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவ்வளவுதான். சோ இங்க கேரளால இருக்கக்கூடிய அந்த 2 காட்டு என்ன, பால்காட்டும் செங்கோட்டா காப்பும். அண்ட் ஓவரால நான் சவுத் இந்தியால இருக்கக்கூடிய அதாவது பெனின்சுலார் இந்தியா அல்லது டெக்கான் இந்தியால இருக்கக்கூடிய பாசஸ் இதெல்லாம் சொல்லிடுறேன். கோரம் காட், ஹால்திகட்டி காட். ஓகேவா, ஹால்திகட்டி பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து என்ன ரேஞ்சில இருந்துச்சு, ஆரவலி ரேஞ்சில இருந்துச்சு. அசிர்கர் அப்படிங்கறது எங்க மகாராஷ்டிரால மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியதா. அண்ட் இந்த அதுல என்ன ரேஞ்ச் வரும், சத்புரா ரேஞ்ச் வருது. அப்புறம் நம்ம இங்க என்ன ரேஞ்ச் வரும், இங்க வந்துட்டு சயாத்ரி ரேஞ்ச் வரும். அண்ட் இங்க என்ன ரேஞ்ச் வரும், இங்க என்ன மலைத்தொடர்கள் வரும், இங்க வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அது போக பர்டிகுலரா சொல்லணும்னா இங்க கீழே வந்து செங்கோட்டா கேப் வந்து காடமம் ஹில்ஸும், பால்காட் கேப் வந்துட்டு நீலகிரி ஹில்ஸும் வரும், நீலகிரி ஆனமலை ஹில்ஸ் வரும். ஓகேவா, சோ அந்த ஹில்ஸ் பேரும் கொஞ்சம் அப்படி சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஐடியாவே கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஜஸ்ட் ஒரு ரிவிஷன், சேர்ந்து டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாம். இதை விட நான் இங்கே கொடுத்துருக்கேன், நிறைய இருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கள. ஃபர்ஸ்ட் சிக்கிம்ல இருக்கக்கூடிய பாஸ் என்ன, நத்துலாவும் ஜெலேப்லாவும். ஓகேவா, நத்துலா ஜெலேப்லா. ஓகே, நத்துலா ஜெலேப்லா. அப்புறம் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியது அசிர்கர். இங்க பால்காட்டும் செங்கோட்டா காப்பும். அப்புறம் மகாராஷ்டிரால தாலும் போரும். ராஜஸ்தான்ல இருக்கிறது பேர் என்ன, கோராவா சாரி, என்ன பேர் அது பார்த்தோம், இப்பதானே பார்த்தோம். கோரம். ஓகேவா, கோரா இல்ல கோரம். கோரம் காட்டும் ஹல்திகட்டியும். ஓகேவா, ஹல்திகட்டி. அண்ட் நம்ம இது உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பாசஸ் பார்த்தோம்ல, மனா பாஸ் பார்த்தோம், எம்னு சொல்லிட்டு நிறைய பாஸ் பார்த்தோம். ஓகே, உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தோம்ல. முன்னாடியே போய் ரிவைஸ் பண்ணிடலாமா? உத்தரகாண்ட்ல முக்கியமான ஒரு பாஸ் இங்க ஒண்ணு பார்த்தோம், லிப்பு லேக் பார்த்தோம், மனா பாஸ் பார்த்தோம். உத்தரகாண்ட்ல மனா பாஸ், லிப்பு லேக், மங்சதாரா, நித்தி, அப்புறம் முலிங்லா பார்த்தோமா? முன்னாடி போய் ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? முன்னாடி போய் பாத்துடலாம், நான் எதுவும் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது, அதுக்காக தான். முலிங்லா ட்ரைல்ஸ் இதெல்லாம் எங்க பார்த்தோம், நம்ம உத்தரகாண்ட்ல பார்த்தோம். அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல 4 தான் பார்த்தோம். ரோத்தங்,
ஷிப்கிலா, ரோத்தங், ஷிப்கிலா, அப்புறம் ரோத்தங் ஷிப்கிலா பார்த்தோம். தேப்சா, ரோத்தங் ஷிப்கிலா, தேப்சா, பாரலச்சா. ஜம்மு காஷ்மீர்ல 3 பார்த்தோம். புர்சிலா, புர்சில் அல்லது புர்சிலா, புர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். புர்சிலா பாஸ், பிற்பஞ்சல், அப்புறம் என்னது பனிகால். இதை தவிர நமக்கு லடாக்ல தான் நிறைய வரும். லடாக்ல என்னெல்லாம் நிறைய பார்த்தோம். லடாக்ல டக்குன்னு வர்றது எனக்கு அந்த உம்லிங்லா ஞாபகம் வந்துச்சு. லடாக்ல கார்டுங்லா வந்துச்சு. உம்லிங்லா, கார்டுங்லா, அப்புறம் கரக்கோரம் பார்த்தோம், கோட்டுலா பார்த்தோம், மார்சிமிக் அப்படிங்கிற ஒரு இல்ல அந்த இங்க வருமே ஆப்கானிஸ்தானை கனெக்ட் பண்றது மித்தாங்கா. இதெல்லாமே நானாதான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடியே போய் பார்த்தலாம். மிண்டகா பாஸ், ஓகே, மிண்டகா பாஸ். அகில் பாஸ் பார்த்தோம். காரா அப்படிங்கிற ஒரு பாஸ் பார்த்தோம். காரா டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் பார்த்தோம். காரா டாக் பார்த்தோம். வேற லனக்லா அப்படின்னு ஒரு பாஸ் பார்த்தோம். லனக்லா பார்த்தோம்ல, லனக்லா அப்படிங்கறது ஒண்ணு பார்த்தோம். வேற டாங்லா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. டாங்லா. அடுத்து இன்னும் ஒண்ணு இருக்கா, அருணாச்சல் பிரதேஷ். இதெல்லாம் ஓவராலா இந்த லடாக்ல பார்த்தது நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்திருப்பேன். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ராலாம் அங்க இருக்கும். ஸோ அது வேணா நீங்க பாத்துக்கோங்க, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக ரிவிஷன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மறுபடியும் அது மைண்ட்லயே இருக்கும். அதுக்காக தான் ரிவைஸ் பண்றோம். அருணாச்சல் பிரதேஷ்ல என்னெல்லாம் பார்த்தோம், திப்பு அப்படிங்கறது முக்கியமா பார்த்தோம். திப்புலா அப்படிங்கறது முக்கியமா பார்த்தோம். திகாங் பார்த்தோம். திப்பு, திகாங், அப்புறம் வந்துட்டு அந்த யோசாங் அப்படின்னு சொல்லிட்டு வருமே, யாங்யாப் பாஸ். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடியது யாங்யாப் பாஸ். அது போக துங்கா அப்படிங்கிற ஒரு பாஸ் பார்த்தோம். துங்கா பாஸ் பார்த்தோம். வேற பங்சாவு பார்த்தோம். திப்பு, பங்சாவு, போம்டிலா பாஸ் பார்த்தோம். ஓகே, போம்டிலா பாஸ் பார்த்தோம். அவ்வளவுதான். திகாங், பங்சாங், மிலா. ஓகே, இதுல கவர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். சோ ஓரளவுக்கு நம்ம ரிவிஷனும் விட்டுட்டோம். நம்ம மறுபடியும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எல்லாமே. சோ கொஞ்சம் ரிப்பீட்டடா நீங்க இதை படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? அவ்வளவு ஈஸியா தான் இருக்கும். இத சின்ன சின்ன இதுக்கெல்லாம் எது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம லடாக் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் கொஞ்சம் அந்த பேரு ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. அது போக இந்த உத்தரகாண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். மத்தபடி எல்லாமே ஈஸி தான். ஹிமாச்சல் ஈஸி தான், ஜம்மு ஈஸி தான், ராஜஸ்தான் ரொம்ப ஈஸி, மகாராஷ்டிரா ரொம்ப ரொம்ப ஈஸி, அப்புறம் நம்ம தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம், மத்திய பிரதேஷ் ஈஸி, அண்ட் சிக்கிமும் ஈஸி. ஓகே, இந்த உத்தரப்பிரதேஷும் உத்தரகாண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா எடுத்து படிங்க. சோ ஈஸி தான். ஓகே, அடுத்து இந்த மாதிரி எல்லாம் மேப் கொஞ்சம் போடும்போது நம்ம படிச்சது மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா பாருங்க. சரியா? இந்த மேப் கூட கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓவராலா இருக்கிறது. பட் நம்ம ஏன்னா நீங்க அந்த பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் படிச்சது பேர் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாஸ் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அது கரெக்டா சொல்லணும். ஓகேவா? அந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சா போதும். அந்த கனெக்ட் பண்றது அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணுமானா அது படிக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா எக்ஸாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சப்போஸ் அந்த மாதிரி இந்த பாஸ் எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிருந்தா நீங்க அது தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா கட்டாயம் படிங்க. இல்லைன்னா எந்தெந்த இடத்துல எது வரும் அப்படிங்கறது படிச்சா போதும். ஓகேவா? சரி. அண்ட் அடுத்து இன்னும் ஒரு 2 பாஸ் இருக்கு. இந்த போலன் அப்படிங்கிற பாஸும் கைபர் அப்படிங்கிற பாஸும் ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்த பாஸ். அது நம்ம இந்தியாலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போலன் பாஸ் வழியாதான் அந்த இது வந்தாங்களே, யாரு, ஆரியன்ஸ் சொல்லிட்டு ஆரியன்ஸ் உள்ள வர்றது, அப்படி இல்லையா நம்ம இந்த அலெக்சாண்டர் படையெடுத்து அவங்க எல்லாம் வர்ற அந்த அலெக்சாண்டர் வர அந்த வழியும் அந்த ரிவர் சண்டை போட்ட அந்த ரிவர் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது ஒரு முக்கியமானது. ஏன்ஷியன் டைம்ல இது இருந்துச்சு. சரி, அந்த போலன் பாஸ் அப்படிங்கிறது இப்பவும் அது போலன் வேலின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல அந்த இடம் இருக்கு. சரியா? பாகிஸ்தானையும் பலுச்சிஸ்தானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு பாஸா இருக்கும். அடுத்து கைபர் பாஸும் ரொம்ப முக்கியமானதுதான். ஓகேவா? போலன் பாஸ் மாதிரி இந்த கைபர் பாஸும்
வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தான்ல இப்ப இருக்கக்கூடியதுதான். பட் ஏன்ஷியன் இந்தியால நம்ம இந்தியா கூட சேர்ந்து வரும். சரியா? அந்த ஆரியன்ஸ் அந்த மாதிரி படையெடுப்பு வர அந்த டைம்லாம் இந்த பாசஸ் வந்து ரொம்ப முக்கியமானதா படிப்பீங்க. கைபர் பாஸ் இதெல்லாம். அப்புறம் காஸ்னி அப்படிங்கிற ஒரு பாஸ் இருக்கு. கோமல் அப்படி, அதாவது காஸ்னி இல்ல, கோமல் அப்படிங்கிற ஒரு பாஸும் இருக்கு. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சரியா? ஓகே, அடுத்து அந்த கைபரும் கைபர், கோமல், அப்புறம் போலன் இங்க இருக்கு பாத்தீங்களா? போலன், கைபர், கோமல் இதெல்லாம் இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பாசஸ் முக்கியமானது. ஓகே, அண்ட் இதெல்லாம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே, சோ அந்த உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சா இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். இந்த பிக்சர் இருக்கு. சோ நான் பிக்சர் வச்சு மேப் வச்சு கொடுக்கறது ஒரு ஐடியாக்காக தான். ஓகே, சோ ஒரு நல்ல ஐடியா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும், மேப் வச்சு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. நான் எடுத்துட்டு வந்தது இந்த இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, நான் பார்த்த வரைக்குமே மேக்சிமம் நான் ரெஃபர் பண்ணேன். மேக்சிமம் பிக்சர் எல்லாம் உங்களுக்கு தேடும் போது நிறைய இடத்துல மிஸ்டேக்கா தான் இருந்துச்சு. அங்க ஒண்ணு லெட்டர்ல ஒண்ணு கொடுத்துருக்கான், ஆனா அங்க இருக்கிறது வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல போய் அதை மார்க் பண்ணிருப்பான். சோ அந்த மார்க்கிங் வந்து நீங்க சப்போஸ் மார்க் பண்றதா, நீங்க வந்து சப்போஸ் ஒரு பொலிட்டிக்கல் மேப் எடுத்து நீங்க மார்க் பண்றதா கரெக்டா மார்க் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க மேப்னு சொல்லிட்டு மேப் வச்சு படிக்கணும், ஆனா அதே நேரத்துல கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நான் இன்னும் பெஸ்ட் செஷன்ஸா கொண்டு வரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ, பை.